அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் திருஷ்டிகள் நீங்கி நல்ல ஒரு பண வரவு உண்டாவதற்கான ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் குறித்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் இன்று இரவுக்குள்ளர எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்து பொறுமையாக கூட இதை செய்கிறதுங்கிறது நல்ல பலனையே கொடுக்கும். சரிங்களா? அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போது நமக்கு மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி வருது. அந்த நாள்லேயே நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் வருது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எந்த டைமிங்கில் வருது, எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இவை தவிர 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் வந்து இருக்குது. மேலும் ஏகாதசி திதியோடு சேர்ந்து இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் வர்றதுனால, அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வர்றதுனால நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்லேயோ அல்லது கோவில்லையோ ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது அளப்பரிய பலன்கள் அப்படிங்கிறது வந்து நிச்சயம்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 12ஆம் தேதி, தை மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த வியாழக்கிழமையை பணவசிய நாள் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த நாளில் பணம் சேர்வதற்கு, நகை சேர்வதற்கெல்லாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு கைமேல் பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் இந்த வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆங்கில தேதி பாருங்கள் 12. இதில் வர 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 3. இந்த 3ங்கிற எண்ணுக்கு அதிபதி யார்? குரு பகவான். கரெக்டாக குரு பகவானுக்கு உரிய இந்த வியாழக்கிழமை நாள்லேயே அவருக்கு உரிய எண்ணானது இந்த தேதியின் கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது. பொதுவாக இது மாதிரி வரும்போது அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே நம்ம எடுத்துக்கணும். இந்த நாளில் நம்ம வழிபாடு மற்றும் பணவசிய பரிகாரம், நகை சேர்வதற்கான பரிகாரம் எல்லாம் செய்யும்போது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் கொடுத்து பார்த்தலாம். இன்று மதியம் வரக்கூடிய 1:30லேருந்து 3 இது பார்த்திங்கன்னா நமக்கு ராகு காலமாக இருக்குது. அந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. யமகண்டம் நமக்கு காலையில் 6 to 7:30 அப்படிங்கும்போதே முடிஞ்சிச்சு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ராகுவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்துக்குள்ளே செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 கிராம்பு வந்து தேவைப்படுது. இந்த கிராம்புங்கிறது பண கஷ்டத்தை நீக்கும், பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும், திருஷ்டிகளை நீக்கும், எதிர்மறை சக்திகளை துரத்தி அடிக்கும்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 3ங்கிற எண்ணிக்கையில் நம்ம ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த பரிகாரம் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு 3 கிராம்புங்கிறது தான் அவசியம். அதுவும் இன்றைக்கி அந்த 3ங்கிற எண் சேர்க்கையும் இருக்கிறதுனால இன்றைக்கி இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்லா மேலே அந்த மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 கிராம்பையும் நம்ம 3 இடத்துல வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி வைப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நடமாடாது. மேலும் பணம் பல வழிகள்லேருந்தும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, முதல் இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹால், நம்மளுடைய வரவேற்பறை. அங்கே தான் வந்துட்டு நம்ம இதை வைக்கணும். அங்கே ஷோகேஸ் இருந்ததுன்னா அங்கே வைங்க, இல்லை டேபிள், டிவி ஸ்டாண்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வைக்கிறது சிறப்பு. ஏன் நம்ம அங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல நம்ம வரவேற்பறையில் தான் வந்து உட்கார வைப்போம். அங்கேயே உட்கார்ந்து பேச விட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுருவோம் இல்லையா? அவங்க நமக்கு நல்லது செய்கிறவங்களா இருந்தால் ஓகே தான். ஆனால் வேறு ஏதாவது பொறாமை எண்ணத்தோடவோ இல்லை வஞ்சக எண்ணத்தோடவோ ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்திருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய செயல் மற்றும் வார்த்தைகள் நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது. அதனால் நம்ம ஹாலில் வந்துட்டு இந்த கிராம்பை வைக்கிறது சிறப்பு. அதுலேயும் நான் சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களில் நீங்கள் ஒவ்வொரு கிராம்பாக வைக்கிறத காட்டிலும் 3 கிராம்பாக வைக்கிறது இன்னும் சிறப்பு. இப்போ ஹால்லேயே நீங்கள் இந்த 3 கிராம்பையும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இங்கே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வைக்கணும். ஏதாவது ஒரு தட்டில் வைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது டேபிள் தான் இருக்குது இல்லையா, அங்கே டேபிள் மேலேயே நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா கூட போதும்.
அடுத்து நம்ம கிராம்பு வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய படுக்கை அறை. இந்த படுக்கை அறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் இருக்கும். அங்கே தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அது வந்து குபேர மூலை அப்படிங்கிறதுனால பீரோவும் வந்து நம்ம அங்கே தான் வச்சுருப்போம். இங்கே ஏன் நம்ம இந்த 3 கிராம்பு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தம்பதி சங்கீதமாக நம்ம படுத்து உறங்கக்கூடிய இடம். இப்போ நம்மளுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் வந்து உண்டாகும், மனக்கசப்புகள் வந்து நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இது குபேர மூலைன்னு சொல்லிட்டேன் இல்லையா, இங்கே தான் நம்ம பணமும் வந்து வைப்போம் இல்லையா. அப்போ பண வரவில் இருக்கக்கூடிய அந்த திருஷ்டிகள் தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வைக்கிறோம். நீங்கள் அங்கே பீரோவில் வைங்க, இல்லை அங்கே எங்கேயாவது ஜன்னல் இருந்ததுன்னா ஜன்னலில் வைங்க. இப்படி எங்கே வேணாலும் மொத்தத்தில் அந்த தென்மேற்கு மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வந்துட்டு நம்ம இதை வச்சிடணும். சரிங்களா. அடுத்து நம்ம வைக்கக்கூடிய முக்கியமான இடம்னு பார்க்கும்போது நம்முடைய சமையல் அறை. கிச்சன் வந்து நம்ம சும்மா சமைக்கிற இடமா மட்டும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சக்தி வந்து உண்டு. அந்த அறையில் நின்று நம்ம என்ன சொன்னாலும் வந்து பழிச்சிடும். மந்திரங்கள் சொன்னாலும் பலித்தமாகும். அதே போல் வந்துட்டு பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னாலும் வந்துட்டு பலித்தமாகும். மேலும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பெண்மணிகள் வந்து தங்களுடைய குறைகளை, மன கசப்புகளை எல்லாமே கிச்சனில் பாத்திரம் கழுவும் போது, சமைக்கும் போது அப்போ தான் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே வந்துட்டு வேலை செய்வோம். பாத்திரத்தை போட்டு உடைப்போம். ஏதோ ஒரு டென்ஷன், நம்மளுடைய ராஜாங்கம் அங்கே தாங்கிறதுனால அங்கே தான் வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து காட்டுவோம். எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சில சமயங்களில் நானும் இது போல் வந்து செஞ்சது உண்டு. ஏன்னா வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களை நான் கிச்சனில் நின்றுக்கிட்டு புலம்பி இருக்கிறேன். அடுத்து நம்ம அங்கே கிச்சனில் ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டு ஏதாவது ஒன்று சமைப்போம், ஏதாவது ஒரு க்ளீனிங் ஒர்க்கே பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோனில் நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் தான் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அஷ்யூரன்ஸும் கிடையாது. ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை வந்துட்டு நம்ம பேசுகிறவங்க சைட்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி இருப்போம். இதெல்லாம் எங்கே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டு பொருளாதாரத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அன்னபூர்ணி வாசம் செய்யக்கூடிய இடம் தான் கிச்சன்னு வந்து சொல்லுவோம், சமையலறை. சரிங்களா. அன்னபூர்ணி வாசம் செய்யக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே டைரெக்டாக வந்து நமக்கு பணத்தை வந்து குறிக்குது. சரிங்களா. அதனால தான் கிச்சனை வந்துட்டு நீட்டாக வச்சுக்கணும், சுத்தபத்தமாக வச்சுக்கணும்னு அடிக்கடி வந்து சொல்கிறது. அதெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக பண்ணிடுவீங்க. சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம சில வார்த்தைகள் பேசுகிற மாதிரி தான் வரும். ஏன்னா ஏதோ ஒன்று திட்டணுங்கிறதுக்காக வெளியில் வந்து திட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் நம்ம அப்படி இப்படி வந்து ஏதோ ஒன்று பேசுவோம். அப்போ இந்த கிச்சனில் நம்ம ஒரு 3 கிராம்பு அப்படிங்கிறத ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும். ஒன்றா நீங்கள் உப்பு ஜாடிக்கிட்ட வைக்கலாம், அல்லது மலை சாமான் போட்டு வைக்கிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு தட்டு மாதிரி வச்சு அங்கே வைக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது ஒன்று வைக்கிறதுங்கிறது எதிர்மறை சக்திகளை வந்து ஈர்க்காது, நல்ல ஒரு பணவரவு வந்து கொண்டு வந்து தரும். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், ஆல்ரெடி கிச்சனில் தான் கிராம்பு வச்சுருக்கிறோமே டப்பாவில் போட்டு, அது போதாதா அப்படின்ட்டு. அது வந்து நம்ம சமைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம், பரிகாரத்துக்குன்னு நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. பரிகாரத்துக்குன்னு இப்படி தனியாக வைக்கும்போது தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம இதை வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. நான் சொன்ன இந்த 3 இடத்துலையும் ஒவ்வொரு கிராம்பாக 3 கிராம்பை வச்சிங்கனாலும் சரி, அல்லது 3 கிராம்பாக ஒவ்வொரு இடத்துலையும் வச்சிங்கனாலும் சரி, அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இதை நீங்கள் மாதம் ஒரு முறை மாற்றுனீங்க அப்படின்னா போதும். அப்படி மாற்றும்போது பழைய கிராம்புகளை நீங்கள் ஒரு கற்பூரம் வச்சு எரித்து டிஸ்போஸ் பண்ணலாம், அல்லது வந்துட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். மாதம் ஒரு முறை செஞ்சிங்கனாலே அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த நாளில் தொடங்குறது இன்னும் சிறப்பு. எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.